சோ கற்பனையா எப்பயாவது படத்துல காட்டுற மாதிரி ஏதாவது ஒரு வீட்ல போய் மாட்டிக்கிட்டு வெளியில வர முடியாம அவஸ்தைப்பட்டுறது எப்படி இருக்கும்? இல்ல அந்த மாதிரி அனுபவம் ஏதாவது வந்திருக்கா உங்களுக்கு? இல்ல ரொம்ப ஸ்கேர்டு பர்சன் தான் நானு. ஸோ அந்த மாதிரி ஏதோ நான் இன்னும் கற்பனை பண்ணல. அது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே. நீப்பா? இல்ல இங்க இருக்கிறவங்க யாருக்கும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சது கிடையாது. இல்ல எப்படி சொல்றது, சும்மா சடனா கூட ரூம்குள்ள போய் விட்டுருப்போம், லாக் ஆயிட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் மேபி யாரையாவது வந்து ஓபன் பண்ற வரைக்கும் நம்ம உள்ள இருக்கிற மாதிரிலாம் இருந்திருக்கோம். இல்ல அந்த மாதிரி பாத்ரூம்ல மாட்டிட்டு என் குழந்தை பாத்ரூம்ல வச்சு லாக் பண்ணிடுவா. கதவை தட்டி தட்டி ஒரு 10 நிமிஷம் யாராவது வந்து திறக்க மாட்டாங்களா? அந்த சிச்சுவேஷன் தான் நடந்திருக்கு அப்ப உங்களுக்கு? அப்புறமா நடக்கவே இல்லைன்றீங்களே, எப்படி அப்ப எப்படி இருந்தது உங்களுக்கு? பயம் இல்ல, அந்த நிமிஷம் ஒரு 10 மினிட்ஸ் கதவெல்லாம் தட்டி இல்ல தட்டி அவசரமா கிளம்புறதா கூட ஆமா இருந்திருக்கலாம். ஓரளவு தட்டி தட்டி போயிடும். கடைசியில அவளே வந்து திறந்து விட்டு நான் தான் லாக் பண்ணேன் அப்படி சொல்றா. சோ உங்களால முடிஞ்ச எல்லா வேலையும் பண்ணிருக்கீங்க. பண்ணுவா. பார்க்க தெரியாது, பார்க்க தான் தெரியும் அவளை பத்தி. ஓ, நீ எப்படியே யோசிச்சிருக்கிறியாப்பா படத்தெல்லாம் பார்த்துட்டு? ஹாரர் மூவி தான் பாப்பானே நிறைய. பார்த்துட்டு நம்மளும் இந்த மாதிரி மாட்டினா என்ன பண்ணணும் அப்படிலாம் பிளான் போட்டு வச்சிருப்பீங்கல்ல, என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அங்கே ஏதாச்சும் உட்டு இல்லை ஸ்டீலில் இருக்கிற ஆக்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த டோரை வந்து இடிச்சு உடச்சா வெளியில வர மாதிரி. நம்மள எப்படி முதல்ல காப்பாத்திக்கணும்ன்றது தான் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிறாப்புல. பயப்படாம அடுத்த ஆக்ஷனுக்கு முதல்ல இறங்கிடணும்னு.